சமையல் இன்றைய ஸ்பெஷல் வாதநாராயண இலை. அந்த இலையில் வந்து தோசை சுட்டு சாப்பிட்டா கைகால் வலி இருக்காது, உடம்பு வலி இருக்காது, கேஸ் ப்ராப்ளம் இருக்காது, சளி இருக்காது. உடம்புக்கு அவ்வளோ நல்லது அந்த இலை. அதை போட்டு தோசை மாவில் வாதநாராயண இலையை வச்சுருக்காங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டை வந்து அரைச்சிருக்கேன். அந்த பேஸ்ட்டை ஃபில்ட்ரு பண்ணி இதில் போட்டு கரைச்சி வச்சுட்டு காலைல தோசை ஊற்றி சாப்பிட்ணுங்க. அவ்வளோ நல்லது. கிடைச்சா அதை பயன்படுத்திக்கோங்க. வாதநாராயண இலையை மிக்சியில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றணும். வாதநாராயண இலைங்க, அதில் தோசை ஊற்றிட்டு பார்க்கலாங்க. நாராயண இலை தோசை ஊற்றிட்டாங்க. இதோட பலன் என்னென்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. கைகால் வலி இருக்காது, சளி பிடிக்காது, சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. வாதநாராயண இலை தோசை ரெடிங்க. அதுக்கு தக்காளி சட்னி தான் நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.